எலெக்ஷனுக்காக எல்லா இடத்துலையுமே பணம் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு இடத்துல 1000, ஒரு இடத்துல 2500, ஒரு இடத்துல 5000 அப்படின்னு பணத்தை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, பணக்கார வீடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பெரிய பெரிய பங்களா வீடு, பணக்காரங்க, வெள்ளச்சட்டை போட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் தேடி போய் கொடுக்குறாங்க அந்த பணத்தை. ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்கா 4 ஓட்டு இருக்கான்னு தேடி தேடி கேட்டு கேட்டு எவ்வளோ ஓட்டு அவ்வளோக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்களுக்குலாம் 2500 கூட போகுதுங்க. அதுவே ஏழை மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு தேடியெல்லாம் போகாதுங்க. அவங்கள தேடி பணத்தை தேடி தான் ஏழை மக்கள் போகணும். அங்கே போய் தான் அவங்க வாங்கணும், க்யூவில் நின்று வாங்கணும். எப்படி அதுவும் அவங்க கொடுக்குற 500 1000 ரூபாயை அவங்களுக்குலாம் 2500 5000 கிடையாது. ஏழை மக்களுக்கு 500 பெரிய பணம் இல்லையா, அதில் அவங்களுக்கு 500 1000 கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி அந்த வீட்டில் 5 ஓட்டு இருந்தாலும் கூட இந்த 5 ஓட்டுக்காரங்களுக்கும் நாங்கள் இவ்வளோ பணம் தர மாட்டோம், 2 பேருக்கு தான் நாங்கள் தருவோம், உங்கள் 2 பேரோட நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஓவரா இல்லைங்க. இதில் கூடவா பாரபட்சம் பார்ப்பீங்க? இதெல்லாம் உங்கள் வீட்டு காசை நீங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க, இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு எடுக்க போகிறீங்க. ஆனால் இதில் கூட ஏழைங்களுக்கு கொஞ்சமாக பணம் கொடுத்து ஏமாத்திடலாம். ஆனால் பணக்காரங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஏழைங்களை என்னங்க பண்ணுவாங்க? ஆனால் பணக்காரங்களும் வேண்டான்லாம் சொல்கிறது கிடையாதுங்க. எடுத்து எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க எடுத்து வாங்கி பாக்கெட்டில் போட்டு போகிறால தான் பார்க்குறாங்க. ஏழைங்க ஏழைங்களாகவே தான் இருக்காங்க, பணக்காரங்களாகவே தான் இருக்காங்க.